பாரிவேந்தரின் கண்ணுறங்கும் வேளை இரவு செய்திகளுக்காக ஷமீனா. முதலில் தலைப்புச் செய்திகள். மதுரை அருகே பேருந்து லாரி நேருக்கு நேர் மோதல், 15 பேர் பலி, 20க்கும் அதிகமானோர் படுகாயம். சுஷ்மா சுவராஜுடன் எதிர்க்கட்சித் தலைவர் சம்பந்தன் சந்திப்பு, இலங்கை தமிழர் நிலை பற்றி பேச்சு. மதுரையில் வரும் 20ஆம் தேதி இந்திய ஜனநாயக கட்சி பொதுக்குழு, டாக்டர் பாரிவேந்தர் அறிவிப்பு. உச்சநீதிமன்றத்தில் தேமுதிக சார்பில் சீராய்வு மனு தாக்கல், கெயில் நிறுவன அனுமதியை ஆய்வு செய்ய கோரிக்கை. மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே இன்று மாலையில் அரசு பேருந்தும் சிமெண்ட் ஏற்றி வந்த லாரியும் நேருக்கு நேர் மோதிக்கொண்டதில் பேருந்து ஓட்டுநர் உட்பட 15 பேர் உயிரிழந்தனர். 20க்கும் அதிகமானோர் படுகாயமுற்றனர். திருநெல்வேலியில் இருந்து கேரள மாநிலம் குமுளிக்கு சென்று கொண்டிருந்த அரசு பேருந்து டி கல்லுப்பட்டியை அடுத்த சுப்புலாபுரம் விளக்கு அருகே எதிரே வந்த சிமெண்ட் லாரி மீது நேருக்கு நேர் மோதியது. இதில் பேருந்தில் பயணம் செய்த 4 பெண்கள் மற்றும் 2 குழந்தைகள் உட்பட 10 ஆண்கள் அந்த இடத்திலேயே உயிரிழந்தனர். தகவல் அறிந்து விரைந்த காவல்துறை மற்றும் தீயணைப்புத் துறையினர் இடிபாடுகளுக்குள் சிக்கி தவித்த பயணிகளை 4 மணி நேரம் போராடி மீட்டு திருமங்கலம் மற்றும் மதுரை அரசு மருத்துவமனைகளுக்கு அனுப்பி வைத்தனர். விபத்து நடைபெற்ற இடத்தை தமிழக அமைச்சர் செல்லூர் ராஜு, மாவட்ட ஆட்சியர் வீரராகவராவ், காவல் கண்காணிப்பாளர் விஜயேந்திர பிதாரி ஆகியோர் நேரில் பார்வையிட்டு மீட்புப் பணிகளை விரைவுபடுத்தினர். மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ள பயணிகளின் பலரது நிலைமை கவலைக்கிடமாக இருப்பதால் உயிரிழப்பு மேலும் அதிகரிக்கக்கூடும் என்று அஞ்சப்படுகிறது. இதனிடையே உயிரிழந்தவர்களை அடையாளம் காணும் பணி நடைபெற்று வருகிறது. டி கல்லுப்பட்டி ஊர் பக்கத்தில் ராஜபாளையம் டு உசிலம்பட்டி போகிற வழியில் தமிழ்நாடு ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட் கார்ப்பரேஷன் பஸ் நேரடியாக ஒரு லாரி மோதி ஒரு மேஜர் ஆக்சிடெண்ட் ஆகிப்பட்டுள்ளது. இதில் மொத்தம் 13 பேர் உயிர் சேதமடைந்துள்ளது. இதில் 9 பேர் மேல், 4 பேர் உமன் இருக்கிறார்கள். மேலில் 2 சில்ட்ரன் இருக்கிறார்கள். இலங்கை சென்றுள்ள இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் சுஷ்மா சுவராஜை சந்தித்த எதிர்க்கட்சித் தலைவர் சம்பந்தன் இலங்கையில் உள்ள தமிழர்களின் நிலை பற்றி விளக்கியுள்ளார். 2 நாட்கள் அரசுமுறை பயணமாக கொழும்பு சென்ற சுஷ்மா சுவராஜிற்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. பின்னர் நடைபெற்ற இந்தியா இலங்கை கூட்டு ஆணைய கூட்டத்தில் அவர் பங்கேற்றார். இலங்கை அதிபர் மைத்ரிபால சிறிசேனாவை சந்தித்த சுஷ்மா சுவராஜ் இருதரப்பு நல்லுறவு பற்றி பேச்சு நடத்தினார். இலங்கையின் முன்னாள் அதிபர் சந்திரிகா குமாரதுங்காவையும் அவர் சந்தித்தார். இதனிடையே இலங்கை எதிர்க்கட்சித் தலைவரும் தமிழர் தேசிய கூட்டமைப்பின் தலைவருமான சம்பந்தன் சுஷ்மா சுவராஜை சந்தித்து பேசினார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களுடன் பேசிய இலங்கை எதிர்க்கட்சித் தலைவர் சம்பந்தன் இலங்கை தமிழர்கள் நிலைமை பற்றி வெளியுறவுத்துறை அமைச்சர் சுஷ்மா சுவராஜிடம் எடுத்துரைத்ததாக தெரிவித்தார். Well, we have discussed everything with the foreign minister. The foreign minister has assured us that India will continue to remain committed to the just resolution of the problems of the Tamil-speaking people in Sri Lanka. And India's efforts will be a continuing process. முன்னதாக இலங்கை தலைநகர் கொழும்புவில் டிஜிட்டல் இந்தியா கண்காட்சியை சுஷ்மா சுவராஜ் தொடங்கி வைத்தார். அப்பொழுது பேசிய அவர் இலங்கையில் முதலீட்டை அதிகரிக்கும் வகையில் தகவல் தொழில்நுட்ப பூங்காவை அதிகரிக்கும் பொருட்டு இந்தியா உதவிகளை அளிக்கும் என்று தெரிவித்தார். 2016-17ஆம் ஆண்டிற்கான நிதிநிலை அறிக்கையின் வறுமை ஒழிப்பு திட்டத்திற்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என மத்திய நிதியமைச்சர் அருண்ஜேட்லி தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் வரும் 23ஆம் தேதி தொடங்குகிறது. 26ஆம் தேதி ரயில்வே பட்ஜெட் தாக்கல் செய்யப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து 26ஆம் தேதி பொருளாதார ஆய்வறிக்கையும் 29ஆம் தேதி மத்திய பொது பட்ஜெட்டும் தாக்கல் செய்யப்படுகிறது. இதனிடையே அனைத்து மாநில நிதியமைச்சர்கள் பங்கேற்ற கூட்டத்தில் மத்திய பட்ஜெட் தொடர்பாக நிதியமைச்சர் அருண்ஜேட்லி ஆலோசனை மேற்கொண்டார். இந்த கூட்டத்தில் தமிழக நிதியமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் உள்பட பல்வேறு மாநிலங்களின் நிதியமைச்சர்கள் பங்கேற்றனர். பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய அருண்ஜேட்லி வறுமை ஒழிப்பு திட்டத்திற்கு அதிக முன்னுரிமை அளிக்கப்படும் என்று தெரிவித்தார். So most of the states have suggested that they have been concentrating on the anti-poverty programs, and particularly their concentration is on the agricultural sector. We also expect that the states whose resources after the 14th Finance Commission have been increased to the extent that Centre can assist them, we will continue to do that. சட்டப்பேரவை தேர்தலில் இந்திய ஜனநாயக கட்சியின் நிலைப்பாடு பற்றி முடிவு செய்வதற்கான பொதுக்குழு கூட்டம் மதுரையில் வரும் 20ஆம் தேதி நடைபெறும் என்று கட்சியின் நிறுவனர் தலைவரான டாக்டர் பாரிவேந்தர் தெரிவித்தார்.
இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவனர் தலைவரான டாக்டர் பாரிவேந்தர் ராமநாதபுரம் மற்றும் மதுரையில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டார். மதுரையில் பொதுக்குழு நடத்துவதற்காக சில அரங்குகளையும் டாக்டர் பாரிவேந்தர் சென்று பார்வையிட்டார். பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய டாக்டர் பாரிவேந்தர் மதுரையில் வருகிற 20ஆம் தேதி கட்சியின் பொதுக்குழு கூட்டம் நடைபெற உள்ளதாக தெரிவித்தார். இந்த பொதுக்குழுவில் எதிர்வரும் சட்டப்பேரவை தேர்தலில் தனித்தா அல்லது கூட்டணி அமைத்து போட்டியிடுவதா என்பது பற்றி அனைவருடனும் கலந்து பேசி முடிவு அறிவிக்கப்படும் என்று டாக்டர் பாரிவேந்தர் குறிப்பிட்டார். கட்சியினுடைய பொதுக்குழு கூட்டம் பிப்ரவரி மாதம் 20ஆம் தேதி நடத்த ஏற்பாடு ஆகியுள்ளது. அது மதுரையில் நடப்பதாக முடிவெடுத்து அதற்கான சரியான அரங்கத்தை இப்பொழுது தேர்வு செய்கிற அந்த வேலையில் இருக்கிறோம். பொது தேர்தலுக்கு முன்னாடி நடக்கிற அந்த பொதுக்குழு கட்சியை பொறுத்தவரை மிக முக்கியமான பொதுக்குழு. இந்த பொதுக்குழுவில்தான் 2016 தேர்தலில் இந்திய ஜனநாயக கட்சி தனித்து போட்டியிடுகிறதா என்பதையும் அல்லது ஏதாவது தோழமை உண்டா என்பதையும் பொதுக்குழு உறுப்பினரிடம் கலந்து பேசி அவருடைய கருத்துப்படி முடிவெடுப்பதாக நாங்கள் முடிவெடுத்திருக்கிறோம். முன்னதாக காலையில் ராமநாதபுரம் வந்த கட்சியின் நிறுவனர் தலைவர் டாக்டர் பாரிவேந்தருக்கு இந்திய ஜனநாயக கட்சியின் மாவட்ட நிர்வாகிகள் சார்பில் பேராவூர் என்ற இடத்தில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. பின்னர் இந்திய ஜனநாயக கட்சியின் மாவட்ட தலைவர் ஆல்பர்ட் ராஜின் புதுமனை புதுவிழாவிற்கு தலைமை தாங்கிய டாக்டர் பாரிவேந்தர் குத்துவிளக்கேற்றி வைத்தார். இதைத் தொடர்ந்து விழாவில் பேசிய டாக்டர் பாரிவேந்தர் இலவசங்கள் இல்லாமலோ ஓட்டிற்கு பணம் வழங்காமலோ திராவிட கட்சிகளால் ஆட்சி அமைக்க முடியாது எனவும் தமிழகத்தில் அனைத்து நிலைகளிலும் ஊழல் பெருகி இருப்பதாகவும் குற்றம் சாட்டினார். மக்கள் மூட நம்பிக்கைகளில் இருந்து வெளிவர வேண்டுமெனவும் தமிழகத்தில் லஞ்சம் ஊழல் இல்லாத நிலை எப்பொழுது வருகிறதோ அப்பொழுதுதான் உண்மையான அரசியல் ஜனநாயகம் இருக்கும் என்றும் டாக்டர் பாரிவேந்தர் குறிப்பிட்டார். ஊழல் இல்லாமல் லஞ்சம் இல்லாமல் தமிழ்நாடு என்றைக்கு மாறுகிறதோ அப்பொழுதுதான் உண்மையான அரசியல், உண்மையான ஜனநாயகம் இருப்பதாக நான் எண்ணுவேன். எதற்கெடுத்தாலும் லஞ்சம். ஏதாவது ஒரு பியூன் வேலையிலிருந்து அங்கே மேல்மட்டம் வரைக்கும் எந்த வேலையாக இருந்தாலும் அதற்கான ஒரு பட்டியலிட்டு இருக்கிறார்கள். வருங்கால இளைஞர்கள் அறிவாளிகளாக, திறமையுள்ளவர்களாக, உழைக்கின்ற தன்மை கொண்டவர்களாக இருக்கிற நிலை மறந்து போக செய்துவிட்டார்கள். ஆக அதற்கெல்லாம் காரணம் தருகிற இலவசம். இந்த இலவசம் இல்லாமல், ஓட்டிற்கு பணம் இல்லாமல் இன்னைக்கு எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் பத்திரிகையாளர்களை சொல்லுகிறேன். இன்றைக்கு இலவசம் இல்லாமல், ஓட்டுக்கு பணம் இல்லாமல் இவர்கள் உறுதியாக சொல்கிற 2 கட்சிகளும் வரவே முடியாது. பின்னர் ராமநாதபுரத்தில் செய்தியாளர்களுடன் பேசிய டாக்டர் பாரிவேந்தர் வருகிற சட்டப்பேரவை தேர்தல் வெளிப்படையாகவும் நேர்மையாகவும் நடைபெறும் வகையில் தீவிர நடவடிக்கைகளை தேர்தல் ஆணையம் மேற்கொள்ள வேண்டும் என்று டாக்டர் பாரிவேந்தர் தெரிவித்தார். எப்போ மக்களுடைய மனதில் உள்ளதை வெளியே தெரிவிக்க வாய்ப்பை கொடுக்க மாட்டேன் என்கிறீர்களோ, அதை பணத்தினால் கொடுத்து மழுங்கடிக்கிறீர்களோ, அப்போ கிடைக்கிற வாக்குகளும் பெறுகிற வெற்றியும் உண்மையானது அல்ல. ஆனால் இருந்தாலும் இதை ஒரு அடிப்படையாக வைத்துக்கொண்டு அவர்களுக்கு வாய்ப்பை கொடுக்குறோம் ஆள்றதுக்கு. ஆக அது ஒரு மாற்றம் வரணும்னா ஒரே வழி, இன்றைக்கு பெயரளவில் தேர்தல் வருகிறது. பெயரளவில் தமிழ்நாட்டை பொறுத்தவரை இங்கே எலெக்ஷன் கமிஷன் இருக்கிறதாக சொல்லிக் கொள்ளுகிறோம். ஆனால் அவளுடைய முடிவு இப்போ அவங்க இன்னும் தீவிரமாக இருக்கணும். ராமநாதபுரம் மதுரை நிகழ்ச்சிகளில் இந்திய ஜனநாயக கட்சியின் பொதுச் செயலர் பி ஜெயசீலன், முதன்மை அமைப்புச் செயலர் எஸ் வெங்கடேசன், தேர்தல் பிரிவு செயலர் ஆரோக்கியம், மாவட்ட தலைவர் மதுரை மாநகர் சண்முகம், மதுரை கிழக்கு செந்தில் உள்பட நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் உள்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தமிழகத்தில் கெயில் நிறுவனம் எரிவாயு குழாய் கொண்டு செல்ல அனுமதி அளித்த தீர்ப்பை மறு ஆய்வு செய்யக்கோரி உச்சநீதிமன்றத்தில் தேமுதிக சார்பில் சீராய்வு மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. தமிழகத்தில் தஞ்சாவூர், நாகை, திருவாரூர் உள்ளிட்ட 7 மாவட்டங்களில் விளைநிலங்கள் வழியாக எரிவாயு குழாய் கொண்டு செல்லும் கெயில் திட்டத்திற்கு உச்சநீதிமன்றம் அனுமதி அளித்து அண்மையில் தீர்ப்பளித்தது. இதனை எதிர்த்து சீராய்வு மனு தாக்கல் செய்ய தமிழக அரசு முடிவு செய்துள்ளது. இதற்கிடையே தேமுதிக சார்பில் உச்சநீதிமன்றத்தில் இன்று சீராய்வு மனு தாக்கல் செய்யப்பட்டது. தேமுதிக பொருளாளர் இளங்கோவன், கொள்கை பரப்பு செயலர் சந்திரகுமார் ஆகியோர் இந்த மனுவை தாக்கல் செய்தனர். இதில் விளைநிலங்கள் வழியாக எரிவாயு குழாய் பதிப்பதால் விவசாயம் பாதிக்கப்படும் என்றும் விவசாயிகள் நலனை கருதி கெயில் திட்டத்திற்கு அனுமதி அளித்த தீர்ப்பை மறு ஆய்வு செய்ய வேண்டும் என்றும் கூறப்பட்டுள்ளது. மக்கள் நல கூட்டணிதான் தமிழகத்தில் ஆட்சி அமைக்கும் என மதிமுக பொதுச்செயலர் வைகோ நம்பிக்கை தெரிவித்துள்ளார்.
சென்னை எழும்பூர் மதிமுக தலைமையகத்தில் மக்கள் நல கூட்டணியின் தேர்தல் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. கூட்டணியின் ஒருங்கிணைப்பாளரும் மதிமுக பொதுச் செயலருமான வைகோ, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சித் தலைவர் ஜி. ராமகிருஷ்ணன், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலர் முத்தரசன், விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய வைகோ, திமுக அதிமுகவிற்கு மாற்றாக மக்கள் நல கூட்டணி செயல்படும் என்றும் நேர்மையான வெளிப்படையான ஆட்சி அமைப்போம் என்றும் குறிப்பிட்டார். மக்கள் நல கூட்டணி சார்பில் நாளை முதல் பிரச்சாரம் தொடங்கப்படும் என்றும் வைகோ தெரிவித்தார். மக்கள் நல கூட்டணி ஆட்சி அமைக்கும் கோலிஷன் கவர்மெண்ட், இதுவரை தமிழ்நாட்டில் இல்லாத ஒரு ஆட்சி. நேர்மையான வெளிப்படையான டிரான்ஸ்பரண்ட் கவர்மெண்ட் மட்டுமல்ல, கோலிஷன் கவர்மெண்ட். எனவே இதற்கு மக்களிடத்திலே ஒரு ஈர்ப்பு இருக்கிறது. ஒரு மாற்றம் வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் கவனமெல்லாம் எங்கள் பக்கம் திரும்பி இருக்கிறது. தமிழக பாரதிய ஜனதா கட்சி தலைவராக தமிழிசை சவுந்தரராஜன் மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளதாக கட்சியின் தேசிய தலைவர் அமித்ஷா அறிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவை தேர்தல் விரைவில் நடைபெறவுள்ள நிலையில் தமிழக தலைவர் மாற்றப்படலாம் என்ற தகவல் வெளியானது. எனினும் தமிழிசை சவுந்தரராஜன் மீண்டும் மாநில தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. வேலூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி அருகே விபத்திற்குள்ளான பகுதியில் புதிய ரயில் பாதை அமைக்கப்பட்டு மீண்டும் ரயில் போக்குவரத்து தொடங்கியுள்ளது. கன்னியாகுமரியில் இருந்து பெங்களூரு புறப்பட்ட ஐலண்ட் விரைவு ரயில் நேற்று அதிகாலை வேலூர் மாவட்டம் திருப்பத்தூர் அருகே சென்ற பொழுது 4 பெட்டிகள் திடீரென்று தடம் புரண்டதில் 13 பயணிகள் படுகாயமுற்றனர். அவர்கள் மீட்கப்பட்டு மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டனர். நேற்று இரவு முழுவதும் ரயில்வே பணியாளர்கள் மீட்புப் பணியில் ஈடுபட்டனர். இன்று பிற்பகல் வரை மீட்புப் பணிகள் முடிவடைந்தன. மீண்டும் ரயில் போக்குவரத்து தொடங்கிய நிலையில் முதலாவதாக டபுள் டெக்கர் ரயில் பெங்களூருவில் இருந்து சென்னை நோக்கி சென்றது. சனி சிங்கனாப்பூர் கோவிலில் வழிபாடு நடத்துவது குறித்த இன்று நடைபெற்ற முத்தரப்பு பேச்சுவார்த்தையில் முதல்வர் பட்னாவிஸ் உத்தரவை ஏற்றுக்கொள்வதாக கோவில் நிர்வாகத்தினர் உறுதியளித்துள்ளனர். மகாராஷ்டிர மாநிலம் அகமது நகர் மாவட்டத்தில் சிங்கனாப்பூரில் உள்ள சனி பகவான் கோவிலில் 100 ஆண்டுகளாக பெண்கள் வழிபாடு நடத்த அனுமதி இல்லை. இதை எதிர்த்து புனே நகரைச் சேர்ந்த பூமாதா இயக்கத்தைச் சேர்ந்த பெண்கள் திருப்பதி தேசாய் தலைமையில் போராட்டம் மேற்கொண்டனர். சனி பகவான் கோவிலுக்குள் பெண்கள் வழிபாடு நடத்த மாநில முதல்வர் தேவேந்திர பட்னாவிஸ் ஆதரவு தெரிவித்துள்ள நிலையில் கோவில் நிர்வாகம் மற்றும் பெண்கள் அமைப்பினருடன் மாவட்ட நிர்வாகத்தினர் பேச்சுவார்த்தை நடத்தினர். இதன் முடிவில் செய்தியாளர்களுடன் பேசிய பெண்கள் அமைப்பினர் பேச்சுவார்த்தை பயனுள்ள வகையில் நடைபெற்றதாக தெரிவித்தனர். अभी जो बैठक हुई है तो जिलाधिकारी और एसपी जी ने कहा है कि ये मुख्यमंत्री जी तक पहुंचाया जाएगा और सीएम जो है वो यहाँ पे डिसीजन लेंगे. तो हमें लगता है कि ये संविधान ने दिया हुआ हक. हाँ, उन्होंने भी कहा है कि सीएम जो डिसीजन लेंगे वो ट्रस्टियों को भी मान्य होगा और हमें भी मान्य होगा. IPL 9வது சீசன் கிரிக்கெட் போட்டிகள் ஏப்ரல் 9ஆம் தேதி தொடங்குகிறது. இதில் பங்கேற்கும் 8 அணி வீரர்கள் ஏலம் இன்று நடைபெற்றது. 230 இந்திய வீரர்கள் மற்றும் 121 வெளிநாட்டு வீரர்கள் என மொத்தம் 351 வீரர்கள் இன்று ஏலத்தில் எடுக்கப்பட்டனர். பெங்களூருவில் நடைபெற்ற ஏலத்தில் அதிக அளவு தொகையாக 9.5 கோடி ரூபாய்க்கு ஆஸ்திரேலிய வீரர் ஷேன் வாட்சனை பெங்களூரு அணி ஏலம் எடுத்தது. இந்திய வீரர் யுவராஜ் சிங்கை 7 கோடி ரூபாய்க்கு ஹைதராபாத் அணி ஏலம் எடுத்தது. இந்த அணியே இந்திய வீரர் ஆஷிஸ் நெஹ்ராவை 5.5 கோடி ரூபாய்க்கு ஏலம் எடுத்தது. டெல்லி டேர் டெவில்ஸ் அணியால் விக்கெட் கீப்பர் சஞ்சு சாம்சன் 4.2 கோடி ரூபாய்க்கு ஏலத்தில் எடுக்கப்பட்டார். இந்திய வீரர் இஷாந்த் சர்மாவை 3.8 கோடி ரூபாய்க்கு ஏலம் எடுத்த புனே வாரியர்ஸ் அணியே இங்கிலாந்தின் கெவின் பீட்டர்சனை 3.5 கோடி ரூபாய்க்கு ஏலம் எடுத்தது. தமிழகத்தை சேர்ந்த தினேஷ் கார்த்திக்கை குஜராத் லைன்ஸ் அணி 2.3 கோடி ரூபாய்க்கு ஏலம் எடுத்தது. வேலூர் அருகே வெடிகுண்டு போல வெடித்த பொருள். கல்லூரி பேருந்து ஓட்டுநர் பலி, 3 பேர் படுகாயம். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. மக்கள் நலன் காக்கும் மாநாட்டில் சட்டப்பேரவை தேர்தல் கூட்டணி பற்றி அறிவிக்கப்படும் என கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியின் பொதுச் செயலர் ER ஈஸ்வரன் தெரிவித்துள்ளார். ஈரோட்டில் நடைபெறவுள்ள மக்கள் நலன் காக்கும் மத்திய மண்டல மாநாட்டிற்கு பணிகளை ஈஸ்வரன் பார்வையிட்டார்.
பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய அவர் கொங்கு மண்டல மக்களின் முக்கிய தேவையான விவசாயம் மற்றும் விசைத்தறியை பாதுகாக்க வலியுறுத்தி தீர்மானம் நிறைவேற்றப்படும் என்று தெரிவித்தார். கேரளம், கர்நாடகம் போல தமிழகத்தில் கெயில் திட்ட எரிவாயு குழாய்களை நெடுஞ்சாலைகளில் அமைக்க மத்திய மாநில அரசுகளை வலியுறுத்துவோம் என்றும் அவர் கூறினார். கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி எந்த கூட்டணியில் இருக்கிறதோ அந்த கூட்டணி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் சந்தேகத்திற்கிடமில்லாமல் இருக்கிறது. ஆட்சியாளர்களுக்கு அருகிலே நாங்கள் இருக்கும் பொழுது கண்டிப்பாக கிடப்பில் கிடக்கின்ற அத்தனை திட்டங்களையும் நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பு வரும். தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் அதிமுக சார்பில் விருப்ப மனு கடந்த 20ஆம் தேதி முதல் இன்று வரை பெறப்பட்டது. இதுவரை 26,000க்கும் அதிகமான மனுக்கள் பெறப்பட்டுள்ளதாகவும் முதல்வர் ஜெயலலிதா தங்களுடைய தொகுதியில் போட்டியிட ஏராளமானோர் மனு அளித்துள்ளதாகவும் அதிமுக சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுபற்றிய விரிவான விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் பிரகாஷ். தமிழ்நாடு, புதுச்சேரி, கேரளா ஆகிய மாநிலங்களில் நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் அஇஅதிமுக சார்பில் போட்டியிட விருப்பம் தெரிவிப்பதற்கான விருப்பம் இன்றுடன் நிறைவேற்றது. ராய்ப்பேட்டையில் உள்ள அஇஅதிமுகவின் தலைமை அலுவலகத்தில் கடந்த 20ஆம் தேதி முதல் விருப்பமனு சமர்ப்பிக்கும் பணி தொடங்கியது. அந்த 20ஆம் தேதி தொடங்கிய அந்த பணி கடந்த 3ஆம் தேதியில் நிறைவு பெற்றதாக கூறப்பட்டது. இந்நிலையில் 3 நாள் நீடிக்கப்பட்டது. இந்த நிலையில் இன்று கடைசி நாளான இன்று இதுவரை சுமார் 25,000க்கும் மேற்பட்ட விருப்பமனு பெறப்பட்டுள்ளதாக அஇஅதிமுக சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அது மட்டுமில்லாமல் முதலமைச்சர் ஜெயலலிதா, அஇஅதிமுக பொதுச்செயலாளரான ஜெயலலிதா அவர்கள் தங்களுடைய தொகுதியில் போட்டியிட வேண்டும் என்ற விருப்பம் தெரிவித்து சுமார் 5,000க்கும் மேற்பட்ட விருப்ப மனு பெறப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. நான் தற்பொழுது அம்மாவிற்காக அம்மாவை செங்கற்பட்டு சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுவதற்காக விருப்ப மனுவை தாக்கல் செய்கிறேன். நானும் செங்கற்பட்டு சட்டமன்ற தொகுதிற்காக மனு செய்துள்ளேன். நான் சேப்பாக் திருவல்லிக்கேணி டிஸ்ட்ரிக்டில் நிற்கிறேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது டு பி அ பார்ட் ஆஃப் ஜெயலலிதா அம்மாஸ் டீம். பிகாஸ் இந்த மாதிரி ஒரு அமோகமான வெற்றி அதிமுகவுக்கு டெஃபினட்டாக இருக்குது இந்த வருஷம். அதில் நாங்கள்லாம் யங்ஸ்டர்ஸ் எப்போவுமே அவங்களுக்கு தான் சப்போர்ட். தற்போது இந்த விருப்பமனு பெறப்பட்டு இன்னும் ஒரு சில தினங்களில் மறு சீராய்வு செய்யப்படும் என்றும், அதே போல இந்திய தேர்தல் ஆணையம் இந்த தேர்தலுக்கான தேதி அறிவிக்கப்பட்ட நிலையில் வேட்பாளர் தேர்வு செய்யும் பணியும் நடைபெறும் என்று அஇஅதிமுக சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வேந்தர் செய்திகளுக்காக அஇஅதிமுக தலைமை அலுவலகத்திலிருந்து ஒளிப்பதிவாளர் பாலாவுடன் பிரகாஷ். வேலூர் அருகே தனியார் பொறியியல் கல்லூரியில் இன்று வானத்தில் இருந்து விழுந்த வெடிகுண்டு போன்ற பொருள் வெடித்ததில் கல்லூரி பேருந்து ஓட்டுநர் உயிரிழந்தார். வேலூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி அருகே உள்ள தனியார் பொறியியல் கல்லூரி வளாகத்தில் பேருந்துகள் நிற்கும் இடத்தில் இன்று பிற்பகலில் மிக பலத்த சத்தத்துடன் வெடிகுண்டு போன்ற பொருள் வெடித்ததில் புகை மூட்டம் ஏற்பட்டது. அந்த பொருள் வெடித்த இடத்தில் மிகப்பெரிய பள்ளமும் ஏற்பட்டுள்ளது. இதில் கல்லூரி பேருந்து ஓட்டுநர் காமராஜ் என்பவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். 2 ஓட்டுநர்கள் மற்றும் கல்லூரி மாணவன் ஒருவர் என 3 பேர் படுகாயமுற்று திருப்பத்தூர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். வெடிகுண்டு போன்ற பொருள் வெடித்ததில் கல்லூரியின் 10 பேருந்துகளின் கண்ணாடிகள் உடைந்தன. சம்பவ இடத்திற்கு மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் செந்தில்குமாரி மற்றும் மாவட்ட அரசு உயர் அதிகாரிகள் நேரில் பார்வையிட்டு விசாரணை மேற்கொண்டுள்ளனர். இதுகுறித்து செய்தியாளர்களுடன் பேசிய காவல்துறை டிஐஜி தமிழ்ச்சந்திரன், வெடித்தது வெடிகுண்டா அல்லது எரிக்கல்லா என ஆய்வு செய்ய சென்னையில் இருந்து வெடிகுண்டு நிபுணர்கள் வருவதாக தெரிவித்தார். விசாரிச்சுட்டு இருக்கோம். முடிவுள்ள இரவு தெரியும். சென்னையில் நிபுணர் வந்துட்டு இருக்காங்க. இப்போ வெடிகுண்டு நிபுணர் வந்துட்டு இருக்காங்க. வந்த பிறகு அதை பற்றி தகவல் தெரியும். தமிழக அரசின் சமூக நலத்துறை பணியாளர்கள் வரும் 10ஆம் தேதி முதல் காலவரம்பற்ற வேலைநிறுத்தத்தில் ஈடுபட உள்ளதாக கடலூரில் நடைபெற்ற சங்க கூட்டத்தில் அறிவிக்கப்பட்டது. அரசு பணியாளர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்துதல், சத்துணவு, அங்கன்வாடி பணியாளர்களுக்கு புதிய வரையறுக்கப்பட்ட ஊதியம் உள்ளிட்ட கோரிக்கைகள் பற்றி அந்த கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டது. இதையடுத்து 20 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி சமூக நலத்துறை பணியாளர்கள் வரும் 10ஆம் தேதி முதல் காலவரம்பற்ற வேலைநிறுத்தத்தில் ஈடுபட உள்ளதாக கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டது. எங்களுடைய 20 அம்ச கோரிக்கைகளை மாண்புமிகு தமிழக முதல்வருடைய கவனத்துக்கு கொண்டு சென்று நிறைவேற்றுகின்ற வகையில் வரக்கூடிய 10ஆம் தேதி முதல் நடக்கக்கூடிய காலவரையற்ற வேலைநிறுத்தத்தில் தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய அங்கன்வாடி ஊழியர்கள், சத்துணவு ஊழியர்கள் போன்ற லட்சக்கணக்கான ஊழியர்கள் இந்த வேலைநிறுத்தத்தில் பங்கேற்பதென இந்த கடலூர் மாநில செயற்குழு முடிவெடுத்துள்ளது. சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே மது குடித்த 2 பெண்கள் உயிரிழந்தனர். மதுவில் விஷம் கலக்கப்பட்டதா என்று காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஆத்தூரை அடுத்த கல்பகனூரைச் சேர்ந்தவர்கள் செல்லம்மாள் மற்றும் காமாட்சி.
தோழிகளான இவர்கள் இருவருக்கும் மது குடிக்கும் பழக்கம் இருந்ததாக கூறப்படுகிறது. நேற்று இரவு செல்லம்மானின் வீட்டில் வைத்து இருவரும் மது குடித்ததாக தெரிகிறது. இந்நிலையில் இன்று காலையில் இருவரும் இறந்து கிடந்துள்ளனர். தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் உடல்களை மீட்டு உடற்கூறு ஆய்விற்கு அனுப்பி வைத்துள்ளனர். இறப்பிற்கு காரணம் அளவிற்கு அதிகமான மருந்து அருந்தியதா அல்லது விஷம் கலந்த மதுவா என்று விசாரணை நடைபெற்று வருகிறது. எஸ்ஆர்எம் பல்கலைக்கழக பொறியியல் துறை மாணவர்கள் குழு உருவாக்கியுள்ள கடினமான பாதைகளிலும் செல்லக்கூடிய வாகனத்தின் வெள்ளோட்ட நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. காஞ்சிபுரம் மாவட்டம் காட்டாங்குளத்தூரில் உள்ள எஸ்ஆர்எம் பல்கலைக்கழக பொறியியல் துறை மாணவர்கள் கான்ட்ரோஸ்ட் என்ற பெயரில் குழு அமைத்து புதிய வாகனங்களை வடிவமைத்து வருகின்றனர். நிகழாண்டிற்காக தேசிய அளவில் நடைபெறும் எஸ்சிஇ போட்டியில் பங்கேற்பதற்காக மேடு பள்ளங்கள் உள்ள கடினமான பாதையிலும் செல்லும் ஒரு வாகனத்தை வடிவமைத்து உள்ளனர். இதன் வெள்ளோட்ட விழா பல்கலைக்கழக வளாகத்தில் குழுவின் புரவலர் முத்தமிழ்ச்செல்வன் தலைமையில் நடைபெற்றது. இதனையடுத்து வாகனத்தை படிகள் மற்றும் கரடுமுரடான பாதைகளில் மாணவர்கள் ஒருவர் ஓட்டி காண்பித்தார். எஸ்ஆர்எம் பல்கலைக்கழக பொறியியல் துறை மாணவர்களின் கண்டுபிடிப்புகள் தேசிய அளவில் 7 முறையும் பன்னாட்டு அளவில் 2 முறையும் பரிசுகள் பெற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது. Team started back 9 years back, and since then we have been making each vehicle per year, and this is our 8th edition which we have built for 2016, and we were national champions in 2012, and also we have gone to United States back this year in April. We have scored 23rd position out of 113 teams throughout the world, and it has been an interesting run throughout the time. பயங்கரமான காடு மேடு இருக்கிற மாதிரி மலை பகுதியில் தான் ஓட்டுறதுக்காக இது பண்ணுறோம். சேஃப்டி வந்து இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா எல்லா டைப் ஆஃப் சேஃப்டியும் வச்சுருக்கோம். ஸோ தட் இந்த டிரைவருக்கு வந்து எந்த விதமான ஆபத்துலையும் எதுவும் அடிபடாத மாதிரி. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் காரைக்குடி தமிழிசை சங்கம் மற்றும் மியூசிக் அகாடமி இணைந்து நடத்தும் திருவையாறு இசை விழா இன்று தொடங்கியது. தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாற்றில் ஆண்டுதோறும் தியாகராஜ ஆராதனை விழா நடைபெறுவது வழக்கம். அதுபோன்று காரைக்குடியிலும் விழா நடத்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. 2 நாட்கள் நடைபெறும் இந்த விழாவின் முதல் நாளான இன்று கலைமாமணி காஷிப் மகேஷின் பாட்டு கச்சேரி நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த நூற்றுக்கணக்கான இசைக்கலைஞர்கள் பங்கேற்கும் பஞ்சரத்ன கீர்த்தனையும் நாளை நடைபெறவுள்ளது. காரைக்குடி திருவிழான்னு ஒரு நிகழ்ச்சி நடக்குது. இது 2 நாளாக நடக்குது. இங்கே நிறையா வித்வான்கள்லாம் அனுப்புகிறாங்க. நான் மாநகிரிலேருந்து வரேன். நானும் ஒரு பாட்டு வாசிச்சிருக்கேன். நான் நிறையா வித்வான்கள்லாம் இங்கே பார்த்துருக்கேன். எனக்கு தெரியாத விஷயம் கூட இங்கே தெரிஞ்சிருக்கு. சென்னை புறநகரில் உள்ள அருள்மிகு திருவள்ளீஸ்வரர் கோவிலில் சனி பிரதோஷத்தை ஒட்டி நடைபெற்ற சிறப்பு பூஜையில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். சென்னை பாடியில் உள்ள அருள்மிகு திருவள்ளீஸ்வரர் கோவிலில் சனி பிரதோஷத்தை முன்னிட்டு நந்திக்கு சிறப்பு பூஜை நடைபெற்றது. பால், விபூதி மற்றும் சந்தனக்கால் நந்திக்கு நடைபெற்ற அபிஷேகங்களை தொடர்ந்து சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். மேலும் பெண்கள் நெய் விளக்கேற்றி வழிபட்டனர். பொதுவாகவே பிரதோஷம் வந்து எல்லாருக்குமே நன்மை தான் தரும். இது வந்து என்னென்னா சனி பிரதோஷம் வந்து கோயிலுக்கு ஈஸ்வரன் கோயிலுக்கு வந்தோன்னா ஜென்ம பலன் சொல்லுவாங்க. இன்னைக்கு ஒரு நாள் வந்து அபிஷேகம் இல்லைனா அர்ச்சனை எதையோ பண்ணோன்னா ஜென்மத்துக்கும் கோயிலுக்கு வந்த பலன் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. அதுதான் சனி பிரதோஷத்தோட விசேஷமே. எல்லா பிரதோஷத்தை காட்டிலும் இன்றைக்கி சனிக்கிழமை வர்றது வந்து ஒன்றும் விசேஷமாக இருக்கும். இன்றைக்கி இந்த நந்தியோட சிறப்பு பூஜை பார்த்தோம்னா இருக்கின்ற அந்த பிரதோஷத்தை காட்டிலும் இன்றைக்கி ஒரு சிறப்பான ஒரு நாள். அதனால் மக்கள் கூட்டம் வந்து அதிகமாக இருக்குது. மற்ற சராசரி வர பிரதோஷத்தை காட்டிலும் இன்றைக்கி வந்து கூட்டம் அதிகமாக இருக்குது. இந்த பிரதோஷ காலங்களில் நாம் கலந்து கொள்வது ஒரு சனி பிரதோஷத்தில் கலந்து கொண்டதனுடைய பலன் ஓர் ஆண்டிற்கு நாம் இறைவனை தொழுத பலனை அடையலாம். பலருடைய விருப்பங்கள் இறைவனுடைய அருளால் நிறைவேற்றப்படுகிறது. ஈரோடு அருள்மிகு ஆருத்ர கபாலீஸ்வரர் கோவிலில் நடைபெற்ற மகா பிரதோஷ சிறப்பு பூஜையில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு நந்தி தேவரை வழிபட்டனர். 30 ஆண்டுகளுக்கு பிறகு தை மாதத்தில் அமாவாசை, திருவோண நட்சத்திரம் உள்ளிட்டவை வரும் திங்கட்கிழமை வருகிறது. இதற்கு முன்னதாக
வரும் சனி பிரதோஷ நாள் மிகவும் புண்ணியம் வாய்ந்தது என்பது நம்பிக்கை. இதன்படி பிரதோஷ நாளான இன்று ஈரோடு கோட்டை அருள்மிகு ஆருத கபாலீஸ்வரர் கோவிலில் நந்தி தேவருக்கு பால், தயிர், பன்னீர் உள்ளிட்ட திரவியங்களால் அபிஷேகம் நடத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து உற்சவர் மற்றும் நந்தி தேவருக்கு பஞ்சமுக விளக்கால் மகா தீபாராதனை காட்டப்பட்டது. நந்தியின் இரு கொம்புகளுக்கு இடையே தாண்டவ தரிசனம் கொடுத்ததாக ஐதீகம். அதனால் தான் பிரதோஷ காலத்தில் நந்தியின் பெருமாளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு அவருக்கும் சுவாமிக்கும் ஏக காலத்தில் அபிஷேகம், பூஜை, தீபாராதனை நடைபெற்று வருகிறது. ஜூனியர் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி இந்தியா அரையிறுதிக்கு தகுதி. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. இனி அயலக செய்திகள். இலங்கையில் நடைபெற்ற போர்க்குற்றம் பற்றி விசாரணை மேற்கொள்ள ஐநா மனித உரிமைகள் குழுவினர் 4 நாட்கள் பயணமாக இலங்கை சென்றுள்ளனர். இலங்கை அரசிற்கும் விடுதலை புலிகளுக்கும் இடையேயான போர் 2009ஆம் ஆண்டு முடிவுற்று வந்த நிலையில் இறுதிப் போரில் லட்சக்கணக்கானோர் கொல்லப்பட்டதாக ஐநா அறிக்கை வெளியிட்டது. போர்க்குற்றம் பற்றி விசாரணை நடத்துவதற்காக அளித்த வாக்குறுதியை இலங்கை நிறைவேற்றவில்லை. ஐநா மனித உரிமைகள் அமைப்பு தலைவர் சையத் ராத் அல் தலைமையிலான குழுவினர் இலங்கையில் விசாரணை மேற்கொள்ள இன்று கொழும்பு சென்றனர். போர் நடைபெற்ற பகுதிகளை பார்வையிட்ட உள்ள அந்த குழுவினர் போர்க்குற்றம் தொடர்பாக மனித உரிமை செயற்பாட்டாளர்கள் மற்றும் அரசு உயர் அலுவலர்களை சந்திக்க உள்ளனர். T20 கிரிக்கெட் போட்டியில் 3வது முறையாக தோனி தலைமையிலான இந்திய அணி உலகக்கோப்பையை கைப்பற்றும் என இந்திய வீரர் லட்சுமிபதி பாலாஜி தெரிவித்துள்ளார். திருநெல்வேலியில் தனியார் பள்ளியின் 30வது ஆண்டு விளையாட்டு விழாவில் அவர் கலந்து கொண்டார். பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய பாலாஜி, மாணவர்களுக்கு ஊக்கம், உற்சாகம் தேவை என்றும் அப்பொழுதுதான் அனைத்து துறைகளிலும் கிராமப்புற மாணவர்கள் முன்னேற முடியும் என்றும் கூறினார். சிறிய நகரங்களில் இருந்து வீரர்கள் உருவாக பெற்றோரின் பங்கும் மிக முக்கியம் என்று குறிப்பிட்ட பாலாஜி, கிரிக்கெட்டின் எதிர்காலம் கிராமப்புற மாணவர்களிடம்தான் இருப்பதாகவும் குறிப்பிட்டார். T20 கிரிக்கெட் போட்டியில் தற்பொழுது உள்ள இந்திய அணி மிகவும் சிறப்பு வாய்ந்தது என்றும் உலக அணிகள் கண்டு பயப்படும் அளவிற்கு இந்திய அணி வலுப்பெற்றுள்ளதாகவும் பாலாஜி தெரிவித்தார். இந்தியா நல்லா ஆடின்னு இருக்காங்க. நம்மளுக்கு இப்போ ஒரு நல்ல T20ல ஒரு நல்ல டீம் ஃபார்ம் ஆயிருக்கு. டெஃபினெட்லி லாஸ்ட் டைம் இந்தியாவில் ஆடின வேர்ல்ட் கப் இந்தியா வின் பண்ணுச்சு. ஸோ அது நம்மளோட சப்போர்ட்டும் இருக்கு. a positive energy from this whole nation will bring positive output நல்லா இருக்கும்னு நான் டெஃபினட்டா நம்புறேன். ஜூனியர் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி அரையிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளது. ஜூனியர் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி வங்கதேசத்தில் நடைபெற்று வருகிறது. ஃபதுல்லாவில் நடைபெற்ற காலிறுதிப் போட்டியில் இந்தியா, நமீபியா அணிகள் மோதின. முதலில் விளையாடிய இந்தியா 6 விக்கெட் இழப்பிற்கு 349 ரன்கள் குவித்தது. 350 ரன்கள் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய நமீபியா 39 ஓவரில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து 152 ரன்கள் மட்டுமே எடுத்தது. இதனையடுத்து 197 ரன்கள் வித்தியாசத்தில் இந்திய அணி வெற்றி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. புதுச்சேரியில் நடைபெற்று வரும் பள்ளி மாணவ மாணவியர்களுக்கான மாநில அளவிலான விளையாட்டுப் போட்டிகளில் இன்று ஏராளமான போட்டியாளர்கள் பங்கேற்று திறமையை வெளிப்படுத்தினர். புதுச்சேரியில் உள்ள இந்திரா காந்தி விளையாட்டுத் திடலில் பள்ளிக்கல்வி இயக்ககம் சார்பில் நடைபெறும் மாநில அளவிலான விளையாட்டுப் போட்டிகளை புதுச்சேரி அமைச்சர் தியாகராஜன் தொடங்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து மாணவ மாணவியர்களின் அணிவகுப்பு மரியாதையையும் அவர் ஏற்றுக்கொண்டார். இதனையடுத்து நடைபெற்ற ஓட்டப்பந்தயம், நீளம் தாண்டுதல், குண்டு எறிதல் உள்ளிட்ட போட்டிகளில் ஏராளமான போட்டியாளர்கள் பங்கேற்றனர். வாலிபால், கைப்பந்து, கால்பந்து, கபடி உள்பட பல்வேறு போட்டிகள் நாளை நடைபெற உள்ளன. அனைத்து மாணவ மாணவி செல்வங்கள் உடனடியாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். மதுரை அருகே பேருந்து லாரி நேருக்கு நேர் மோதல், 15 பேர் பலி, 20க்கும் அதிகமானோர் படுகாயம்.
சுஷ்மா சுவராஜுடன் எதிர்க்கட்சித் தலைவர் சம்பந்தன் சந்திப்பு. இலங்கை தமிழர் நிலை பற்றி பேச்சு. மதுரையில் வரும் 20ஆம் தேதி இந்திய ஜனநாயக கட்சி பொதுக்குழு. டாக்டர் பாரிவேந்தர் அறிவிப்பு. உச்சநீதிமன்றத்தில் தேமுதிக சார்பில் சீராய்வு மனு தாக்கல். கெயில் நிறுவன அனுமதியை ஆய்வு செய்ய கோரிக்கை. இத்துடன் வேந்தரின் கண்ணுறங்கும் வேளை இரவு செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் நாளை காலை 8 மணிக்கு இளங்கதிர் காலை செய்திகளில் சந்திப்போம். வணக்கம்.